கேட்பவன் கேணையாக இருந்தால் கேரளாவிலே எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டியது என்று சொல்வார்களே. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல போற விஷயத்த கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏன்னா இதுதான் இறுதி கட்டம். கிளைமேக்ஸ்ல நிக்கிறோம். கிளைமேக்ஸ்ல ஆடு தானா தலையை நீட்டுது அப்படின்னா சும்மா விடக்கூடாதுல்ல, ஒரு வெட்டினும்ல. இதுக்கு முன்னாடியே நம்ம தூய்மை பணியாளர்கள் இந்த பிரச்சனையை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். பட் ஆடு தானா தலை நீட்டுறப்போ ஒரு வெட்டி விட்டுணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு சுதந்திர தினம் அப்படின்னா அது திமுகவுல, அதுவும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களால ஏதாவது பொய் சொல்லாத இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது சுதந்திர தினம் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஏதாவது பொய் சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு மதியம் 12:18 அப்ப ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அசந்து போயிடுவீங்க. என்ன இருக்கு அப்படிங்கிறத படிச்சே காமிச்சிடுறேன். ஏன்னா நானா சொல்ல போய் அதுல ஏதாவது வார்த்தை பிசிறு வந்துருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், ஸ்டாலின் அவர்கள் அந்த மொழி நடையில தமிழ் சிறப்புல எழுதியிருப்பாங்கல்ல அந்த வார்த்தை ஜாலங்கள், அதெல்லாம் மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல. அவங்களுடைய என்ன வார்த்தையில எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நானே சொல்றேன். கேட்டுட்டு கோவப்படாம இருங்க. இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் இந்த வீடியோ முடிச்சிருவோம். ஏன்னா நிறைய இதை பத்தி பேசிட்டோம். தூய்மை பணியாளர்களின் பல்வேறு சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளை சந்தித்தேன் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காங்க. நேற்று நமது அரசு வெளியிட்ட அறிவிப்புகளுக்கு மகிழ்ச்சி தெரிவித்து மேலும் சில கோரிக்கைகளை முன்வைத்தனர். அவற்றையும் பரிசீலித்து நிறைவேற்றி கொடுப்போம். என்றைக்கும் நாம் உழைக்கும் மக்களுக்கு துணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு? நேத்தி தங்கம் தென்னரசு ஒரு 6 அறிவிப்புகளை வெளியிட்டார்ல. நாங்க தூய்மை பணியாளர்களுக்காக இதெல்லாம் செய்ய போறோம், இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிட்டார்ல. அந்த அறிவிப்பு அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துதான், அவ்வளவு சூப்பரா இருந்துதான். தூய்மை பணியாளர்களுடைய அந்த கஷ்டமே அந்த அறிவிப்பால நீங்கி போற மாதிரி இருந்துதான். சோ அதுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக தூய்மை பணியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த பல பேர் ஸ்டாலினை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே புலகாயுதம் அடைந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. எத்தனை டைம் அடிச்சாலும் திருந்த மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க. இவங்க ஏதாவது பொய்யா சொன்னாங்கன்னா உடனடியா ஃபேக்ட் செக் பண்ணி இது திமுக பொய் சொல்லுது அப்படின்னு பங்கம் பண்ணி விட்டுடுறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும், ரீசெண்டா வாங்கின பெரிய பங்கம் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோவை வச்சுக்கிட்டு திராவிட மாடல், சூப்பர் மாடல் ஸ்டாலின் அப்படிலாம் கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்கா? ஆனா அடுத்த 2 நாளுக்குள்ள அதை 3000 ரூபாய் பணம் கட்டினா நீங்க நான் யாரு வேணாலும் அதை மாதிரி ஆப்பிரிக்காவுக்கு அந்த வெப்சைட் மூலமா அனுப்பிச்சு விட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு பங்கம் பண்ணி விட்டாங்கல்ல. அப்படி பங்கம் பண்ணா கூட இவங்க திருந்துற மாதிரியே இல்ல. இப்போ இதுல என்ன பங்கம் அப்படின்னா, நேற்று அந்த 6 அறிவிப்புகள் வெளியாச்சு இல்ல, அந்த 6 அறிவிப்புகளும் எங்கெங்க இருக்கு, இதுக்கு முன்னாடியே அந்த அறிவிப்புலாம் ஆக்டிவா இருக்கா, அதுல இந்த முலாம் அப்படியே ஈயம் பூசுற மாதிரி பூசாத மாதிரி புதுசா அறிவிப்பாங்கல்ல, அத மாதிரி அறிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்புகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அதை ஆதாரத்தையும் நான் காட்டுறேன். என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் உங்ககிட்ட லைட்டா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க முழுசா புரிஞ்சுக்கோங்க. நேத்தி தங்கம் தென்னரசு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லி இதெல்லாம் செய்ய சொன்னாரு தூய்மை பணியாளர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 6 அறிவிப்பு வெளியிட்டார்ல. அதுல முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நகர்ப்புறத்துல வாழக்கூடிய அங்க வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம். அத மாதிரி ஒரு ஸ்கீமை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்னு தங்கம் தென்னரசு சொன்னார்ல. அவர் வெளியிட்ட அறிவிப்புல இருந்தது இல்ல. இந்த ஸ்கீம் எப்ப இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா, பழைய ஸ்கீமுக்கு பெயிண்ட் டிங்கரிங் ஒர்க் பார்த்து இவங்க நேத்தி அறிவிச்சிருக்காங்க. 2022 இருந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. இந்த திட்டம் 2022 இருந்து 23 முதல் நடைமுறையில் உள்ளது. தமிழ்நாடு நகர்ப்புற குடியிருப்பு மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் தூய்மை பணியாளர்கள் நல வாரிய உறுப்பினர்களுக்கு ஏற்கனவே 1000 வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இவங்க ஒரு ஸ்கீம் நேற்று சொன்னாங்கல்ல, அந்த ஸ்கீம்ல ஏற்கனவே 1000 பேருக்கு அந்த வீடு அப்படிங்கறத ஒதுக்கி இருக்காங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஒரு திட்டம் தான். ஆனா அதை நாங்க தான் புதுசா கொண்டு வரோம், திராவிட மாடல் தான் கொண்டு வருது. அதுவும் இந்த மக்கள் போராட்டம் நடத்தினதை பார்த்து மனசு இறங்கி 30,000 வீடுகள் கட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு நேற்று ஒரு பெரிய உருட்டு. இவங்களை பார்த்து இந்த உருட்டுகளும் திருட்டுகளும்னு திமுகன்னு சொல்றாங்கல்ல, அது தப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 1000 வீடுகள் ஏற்கனவே கட்ட ஒதுக்குனாங்கல்ல, அதுக்கு மட்டுமே 110 கோடி செலவு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே அரசு தரப்புல இருந்து அறிவிக்கப்பட்டதுதான். இந்த திட்டம் ஆரம்பிச்சது இந்த 2022 இருந்து 23 தான். 1000 வீடு கட்டவே நீங்க 110 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா
30,000 வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நகர்ப்புறத்துல வாழக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும். அப்பனா நீங்க யோசிச்சு பாருங்க, 1000 வீட்டுக்கு வந்து 110 கோடி அப்படின்னா 30,000 வீட்டுக்கு வந்து 3000 கோடிக்கு மேல போகுது. அந்த 3000 கோடியை வச்சு இந்த மக்களை நீங்க பாதுகாத்தீங்கன்னா, ஒரு நிரந்தர பணி கொடுத்து ஒரு நல்ல சம்பளம் கொடுத்தீங்கன்னா, அவங்க நீங்க சொல்ற மாதிரி மாடு மாதிரி உழைப்பாங்களங்க. ஆதி திராவிடர் நலத்துறை கொள்கை குறிப்பின் 148ஆம் பக்கத்தில் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சோ அப்படின்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து லோன் கேட்டா 3 லட்சம் வரைக்கும் உடனடியா கொண்டு வர மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்க வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வர போறோம் அப்படின்னு நேத்தி தங்கம் தென்னரசு சொன்னாரு. இது மத்திய அரசால ஏற்கனவே செயல்பட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த திட்டத்தை மத்திய அரசு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ புதுசா நாங்க தான் இதை கொண்டு வரோம், இந்த லோன் கொடுக்க போறோம் அப்படின்னு தங்கம் தென்னரசு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அந்த ஸ்கீமோட பேர் என்னன்னு சொல்லிடுறேன். NSFDC அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் ஃபார்ம்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனா இந்த ஆதாரம் வெளியே வந்தது, அதை உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படின்னு தான் வந்தேன். சோ ஆல்ரெடி இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நீங்க புதுசா வந்து டிங்கரிங் வேலை பார்க்க வேணாம். ஏற்கனவே மத்திய அரசு என்ன ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு பக்காவா பெயிண்ட் அடிச்சு அப்படியே கண்ணுக்கு பார்த்தா மின்னுற மாதிரி பெயிண்ட் அடிச்சு விட்டு உங்க பேரை உங்க ஸ்டிக்கரை ஒட்டிடுவீங்க. சோ இதுலயும் உங்க ஸ்டிக்கரை நீங்க ஒட்ட பாக்குறீங்க. அது நடக்க கூடாது அப்படிங்கறதுனாலதான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். இதை யாரு இங்க தமிழ்நாட்டுல செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. நீங்க தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறீங்க. மத்திய அரசோட ஒரு ஸ்கீமு, அதை வந்து நீங்க தான் செயல்படுத்துறீங்க. ஆனா நேற்று வந்து புதுசா திரும்ப ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. அதே மாதிரி மரண நிவாரணம், இறந்து போயிட்டா, வேலையில இருக்கப்போ இறந்து போயிட்டா வந்து நாங்க வந்து 10 லட்சம் கொடுக்க போறோம், இதுக்கு முன்னாடி 5 லட்சம் தான் இருந்தது அப்படின்னு தானே உருட்டினீங்க தங்கம் தென்னரசு அவர்களே. அப்படித்தானே உருட்டினீங்க. இந்த தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையம் மற்றும் மாநில அரசு பல வருடங்களாக 10-20 லட்சம் வரை நிவாரணம் வழங்கி வருகிறது. இந்த தூய்மை பணியில இறந்து போயிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் ஆணையமும் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசும் சேர்த்து 10-20 லட்சம் அப்படிங்கிறது அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க வந்து இதுக்கு முன்னாடி 5 லட்சம் தான் இருந்தது, நாங்க 10 லட்சமா கொடுக்க போறோம் அப்படின்னு உருட்டி விட்டுருக்காங்க. அப்பனா நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, திமுக அப்படி சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஒரு தூய்மை பணியாளர் வந்து இறந்து போயிட்டு 20 லட்சம் வந்தா 10 லட்சம் கமிஷனை என்கிட்ட கொடுத்துடணும், உனக்கு நான் சொன்னது என்ன 10 லட்சம் தான் சொன்னா அதை வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஒரு மாதிரியா குறுக்கு சால் ஓட்டி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கு நாங்க வந்து பணம் தருவோம், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. இது எவ்வளவு நாளா இருக்கு தெரியுங்களா? NSKFDC கல்வி கடன் திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு 10 ஆண்டுகளாக செயல்படுகிறது. இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க உயர்கல்வி போகிறதுக்கு 10 வருஷமா இவங்க சொன்ன அந்த கடன் உதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனா என்னமோ புதுசா இத மாதிரிதான் இன்னும் இருக்க 2-3 இதுதான் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்ததுதான். தங்கம் தென்னரசு நாங்க தான் புதுசா அறிவிச்சிருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 அறிவிப்புகளை வெளியிட்டு எல்லாருடைய மனசும் குளிர்ந்து போச்சு. தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தை கலைக்கப்பட்டதை விட இந்த திட்டங்களை கேட்டு அப்படியே மகிழ்ந்து போயிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்ப திமுக வந்து இதை வச்சு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, MK ஸ்டாலின் அவர்களே உங்க எக்ஸ் பேஜ்ல போடுறாங்க, நாங்க அந்த அறிவிப்பெல்லாம் பார்த்துட்டு தூய்மை பணியாளர்கள் சங்கம் வந்து அப்படியே மனம் மகிழ்ந்து போய் வந்து எனக்கு நன்றி சொன்னாங்க அப்படின்னு அவங்களே போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த போட்டோல இருக்க யாரையாவது பாருங்களேன், யாரையாவது பார்த்தா தூய்மை பணியாளர்கள் மாதிரி இருக்கா? என்ன ஒரு உருட்டுங்க. மக்களுக்கு எதிராக பொய் பிரச்சாரம், அது யாரு பண்ணாலும், திமுக, அதிமுக, இல்ல நாம் தமிழர், இல்ல தமிழக வெற்றி கழகம்னு எந்த கட்சி பண்ணாலும், எந்த தனிநபர் பண்ணாலும் சரி, மக்களுக்கு எதிரான விஷயங்களை, மக்களை ஏமாத்தக்கூடிய விஷயங்களை, பொய்யான விஷயங்களை பரப்புறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்ம சேனல்ல கொண்டு வந்து சேர்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். ரொம்ப தைரியமா இருக்கேன், சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.